மக்களே அந்த கரூர் சம்பவம் இருக்குல்ல, அதை பற்றி நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அது பார்த்தப்ப எனக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையாயிருச்சு. என்னடா இது மனிதாபிமானமே இல்லாமல் போயிடுச்சா மக்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நல்லா யோசிச்சு பார்க்கணும். கரூர் சம்பவத்தில் நிறையா பேர் வந்துட்டு நடிகர்கள் பின்னாடி போயிட்டு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க இழந்துட்டாங்க. சரிங்களா? இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி எவ்வளோன்னு, வலி வேதனை எப்படின்னு. சரிங்களா? ஏன் நம்மலாம் வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் கூட்டமாக போனதே இல்லையா? நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தன் வீட்டில் நடந்துச்சு ஒரு விஷயன்றதுக்காக, அது நமக்கு நடக்கலன்றதுக்காக நம்ம வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அதுக்கு என்ன வேணால் கமெண்ட் பண்ணலான்றதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்கள் அப்போ சொன்னீங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது. சரியா? அப்போ வந்து ஓகே, ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி போய் கூட்ட நெரிசலில் போயிட்டு நீங்கள் உங்களோட குழந்தைங்களையோ இல்லைனா உங்களோட அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தவங்க நீங்கள் இழந்தது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கு நான் வந்து ஒரு நடிகர் பின்னாடி ஏதோ ஒரு நடிகர் பின்னாடி போய் நீங்கள் வந்து இது பண்ணுறதுலாம் நான் கரெக்டுன்னு நான் நியாயப்படுத்தலை. சரி, அது நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து எந்த ஒரு விஷயத்த நியாயம்லாம் படுத்தலை. தப்புனா தப்பு தான். அப்படி யாரும் போயிருக்கக்கூடாது. சரி, ஓகே, போயிட்டாங்க. எந்த இதில் போயிருப்பாங்க? அவங்களோட ஒரு 10-12 வயசு குழந்தைய கூட்டு போயிருக்காங்கன்னா எந்த இதில் போயிருப்பாங்க? என் குழந்தைக்கு விஜய் பிடிக்குமே, நான் விஜயை கூட்டு போய் காட்டுறேனே, விஜய் மாமாவை காட்டுறேனேன்னு ஏதோ ஒரு ஏக்கத்தில் ஏதோ ஒன்று போயிட்டாங்க. அது ஒரு தப்பு தான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்குன்னு அப்போ நீங்கள் அவங்க எல்லோரும் ப்ளேம் பண்ணிங்க. சரி, ஓகே, அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கலாம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒரு சம்பவத்தில் நிறைய பேர் உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் போனவங்களோட குடும்பத்துக்குலாம் வந்துட்டு வேலை போட்டு தராங்க கவர்மெண்ட்டில். சரியா? அதையுமே வந்து ஒரு ஆப்போசிட்டாவோ ஒரு நக்கலாவோ ஒரு நையாண்டியாவோ அதை வந்து நம்ம தப்பாவோ வந்து விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்தில் நீங்கள் நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், டிஎம்கே காரங்களுக்கே நான் சொல்கிறேன், இல்லாடே உங்களோட தலைவர்ன்றீங்க, என்னத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க உங்கள் தலைவர்கிட்ட? ஏன் அந்த டைமில் உங்கள் ஆட்சி தான் இருந்துச்சு, உங்கள் தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான். அந்த மனுஷன் எவ்வளோ அழகாக அதை டீல் பண்ணார். யாருக்குமே வந்து அவங்களோட சொந்த ரசிகர்களை இழக்கிறது யாருக்குமே பிடிக்காதுன்னு அவர் அவ்வளோ அழகாக வந்துட்டு அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்காமல் அவங்களோட ஆட்சி தான் நடந்துச்சு. இருந்தாலுமே ஓகே, அது அவங்க மேலே தப்பாக இவங்க மேலே அப்போல்லாம் எதுவும் யோசிக்காமல், பட் போன 41 உயிருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுன்ட்டு அவர் அந்த விஷயத்தை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணார். அதை பற்றி இன்றைக்கி வரைக்கும் அந்த மனுஷன் வந்துட்டு தப்பாக ஒரு வார்த்தை சொல்லலை. உண்மையிலே அந்த விஷயத்தில் நான் வந்து உண்மையிலே சல்யூட் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு தங்கமான ஒரு மனுஷன். அவர் தானே அவங்க தலைவர். எவ்வளோ அழகாக அவர் அதை டீல் பண்ணார். ஆனால் நீங்கள் என்னென்னா வேறு யாரோ ஒருத்தவங்க ஏழை மக்கள், ஏழைப்பாளைங்க, சரியா? போய் நின்றவங்க, உயிர் கொடுத்தவங்க, உயிர் இழந்தவங்கன்னா ஏழைப்பாளைங்க. அதுங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த மாதிரி போய் செத்தா உயிர் போனால் வந்து வருமா, திருப்பி வருமா, வராதா? அதெல்லாம் அவங்க தெரிஞ்சால் போயிட்டாங்கன்னா யாராச்சும் அப்படியே கூட்டு போய் விட்டுருவாங்க. ஐயோ போனால் போயிட்டு போகுதுன்ட்டு. போயிட்டாங்க, முட்டாள்தனமாக ஏதோ போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஒரு வேலை போடும். என்ன பெரிய வேலை? ஐஏஎஸ் கலெக்டர் வேலையை கொடுக்க போகிறாங்க. ஏதோ பியூனு அது இதுன்ட்டு ஏதோ ஒரு கிளர்க்குன்னு ஏதோ ஒரு வேலை கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. அதை போய் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ மோசமாக. இதெல்லாம் எந்த இடத்துலாச்சும் அடுக்குமா மக்களே? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோலாம் மோசமாக நம்ம நடந்துக்கலாமா? நம்மளுக்கு மனசாட்சி இல்லை? யாரோ ஒரு ஏழைப்பாளைக்கு அவனோட குடும்பத்தில் யாரோ ஒருத்தனை இழந்த ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு வேலை கொடுக்குதுன்னா நம்ம வந்து பாராட்டணும், கவர்மெண்ட்டை பாராட்டணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தவங்கள பாராட்டணும். சரி, ஓகேடா, எப்பா செத்தவனை வந்து கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லாமல் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்களே அப்படின்றத நம்ம பாராட்டணும். அது எந்த ஆட்சியாக இருந்தானே, டிஎம்கே ஆட்சியில் பண்ணா என்ன, டிவிக்கு ஆட்சியில் பண்ணா என்ன? இப்போ நீங்கள் என்ன டிஎம்கே ஆட்சி வந்தால் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்தாலும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்டாலின் வந்தாலுமே பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. விஜயும் அதெல்லாம் பண்ணுறாரு. அவங்க ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன் அதே விஷயம் நாளைக்கு ஏதோ ஒரு கோயிலில் கூட தான் நடக்கலாம். ஏன் படத்தை படத்தில் பார்க்கும்போது அங்கே கூட நெரிசலாம். ஏன் ஐபிஎல் பார்க்க போகிறோம் அந்த இடத்துல கூட நடக்கலாம். இல்லை பஸ்ஸில் போவோம். இப்போ லீவ் விட்டால் போதும், தீபாவளி பொங்கல்னால் போதும், எல்லாம் எல்லாமே அப்படியே ஜேன்னு போய் ஏறுறோம். பஸ்ஸில் எல்லாருமே ஏறி ஊருக்கு எல்லாம் போகிறீங்க. சென்னையிலேருந்து எல்லோரும் போகிறாங்க கும்பலாக. அப்போ கூட கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி ஏதோ நடக்கலாம். அப்படிலாம் நடக்கிறப்ப கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறதான கரெக்டான ஒரு விஷயம். அப்படி வந்து மக்களுக்கு வந்து வேலை கொடுக்குற ஒரு கவர்மெண்ட்டு இல்லை மக்களே வந்து நம்ம தப்பாக பேசலாமா?